அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கை. முதியவர்கள், சிறுவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியே செல்ல வேண்டாம். அதிரடியான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வீட்டு பணிப்பெண்ணின் மரணத்திற்கு காரணமான கொய்திக்கு அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து சிவிலடி தொடர்பான முக்கிய தகவல் 5000 கொய்த் தினார் பறிமுதல். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் காற்றின் வேகமானது 50 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக குவைத்தின் பல பகுதிகளில் மணல் காற்று வீசக்கூடும். இதன் விளைவாக திறந்தவெளி பகுதிகளில் தூரப்பார்வை குறைய வாய்ப்புள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்டுமாறு த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவுறுத்தியுள்ளது. அதுபோல கடந்த 2 நாட்களாக குவைத்தில் நிலவும் கடுமையான வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இரவு நேரத்தில் வெப்பம் சற்று குறைந்து காணப்படுகிறது. அதுபோல அடுத்து வரும் நாட்களில் குவைத்தின் வெப்பம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. கோடை காலத்திலிருந்து குளிர்காலத்திற்கு குவைத்தின் வானிலை மாற உள்ளதால் மணல் காற்று போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும். இப்போ குவைத்துடைய கிளைமேட் சரியில்லாத காரணத்தினால் பலவிதமான தொற்று நோய்கள் அதிக அளவில் ஏற்படும் என வானிலை ஆய்வாளர் ஆதல் சவுதானா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குறிப்பாக அலர்ஜி, ஹசசியா, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க மணல் காற்று வீசும்போது வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுபோல மாஸ்க் அணிந்து கொண்டு வெளியே செல்வது நல்லது. சஃப்ரி என்று அழைக்கப்படும் பருவகாலம் தொடங்க உள்ளதால் முதியவர்கள், சிறுவர்கள், உடல்நிலை பிரச்சனை உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த வீட்டு பணிப்பெண் கொலை வழக்கில் குற்றவாளியான குவைத்தி குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் அரபத்தா சன அதாவது 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண்ணை கொலை செய்து தனது தோட்டத்தில் புதைத்த குவைத்திக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல இந்த சம்பவத்தை மறைத்தது மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் குற்றவாளியின் தாய், தந்தை மற்றும் சகோதரருக்கு கடின உழைப்புடன் கூடிய 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் பொது குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நிதி மோசடி குற்றத்துறை போலியான சிவிலடி அட்ரஸை வழங்கும் கும்பலை கைது செய்து விசாரித்து வருகிறது. மேலும் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நபர் தனது அதிகாரப்பூர்வ அரசு பதிவை பயன்படுத்தி ஒவ்வொரு நபரிடமிருந்து தலா 120 கொய்த் தினார் லஞ்சமாக பெற்று சிவிலடியில் போலியான முகவரை வழங்கியுள்ளான். அதுபோல யார் யாருக்கெல்லாம் போலியான முகவரிகள் வழங்கப்பட்டதோ அனைவரின் முகவரிகளை கேன்சல் செய்ய த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அதிரடியான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுபோல கைதான அரசு அதிகாரியிடமிருந்து 5000 கொய்த் தினார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொது குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரசிக் நாஸ் என்பவர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அதாவது காரில் ப்ளூடூத் யூஸ் பண்ணி பேசினாலும் ஃபைன் அடிப்பாங்களா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பேசினா பிரச்சனை கிடையாதுங்க. ஃபோனை கையில் எடுத்து பேசக்கூடாது. அதுபோல் மெசேஜும் டைப் பண்ணக்கூடாது. சிலருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும். அதாவது கார் சிக்னலில் நிற்கும் போது ஃபோனை கையில் எடுத்து பேசலாமா, மெசேஜ் டைப் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இதுவும் டிராஃபிக் வயலேஷன் தாங்க. வாகன ஓட்டுநர்கள் கார் ரன்னிங்கில் இருந்தாலும் சரி, சிக்னலில் நின்னாலும் சரி, ஃபோனை கையில் எடுப்பது என்பது போக்குவரத்து விதிமீறலாக கருதப்படுகிறது. அதனால் காரில் ஏறின உடனே ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஃபோனை தூரமாக வச்சுருங்க. ஏன்னா ஃபோனை கையில் தொட்டாலே 75 கொய்த் தினார் அபராதம். அதுபோல் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 30 கொய்த் தினார் அபராதம் விதிக்கப்படும். திர்பாலக். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 21,250 ரூபாய்க்கு கத்தார் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 கொய்த் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 22,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 37 கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 20,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 34 கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட்டு பார்ப்போம். தினார் ரேட்லாம் இப்போ ஏறி இருக்குங்க. அதாவது ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 990 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அலுமலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 96 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 17 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.